ஓகே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ESP32 வச்சு ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஒரு பிசிபி டிசைன் வந்து மேக் பண்ணலாம்னு இருந்தேன். அதுல வந்து இந்த RF பத்தி ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணலாம்னு தான் வந்திருக்கேன். பைப் ஃபில்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட RF அதாவது ESP32ல இருந்து வர அந்த RF பின்னோட அவுட்புட் வந்து எவ்வளவு வரும்னு பார்த்தோம்னா 35 ohms அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். 35 ohms இம்பிடன்ஸ் தான் வரும். அதை நம்ம வந்து SMA கனெக்டரோ இல்லை ஆண்டனாக்கோ கொடுக்குறோம் போது அது 50 ohms நம்மளுக்கு வந்து வரணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ஃபில்டர் பண்ணி நம்ம பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த பைப் ஃபில்டர் வந்து யூஸ் பண்றோம். அதாவது ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் ஒரு இண்டக்டர், இன்னொரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஸ்டேபிளா நம்மளுக்கு வந்து 50 ohms வந்து நம்மளோட கனெக்டருக்கோ இல்லைன்னா நம்ம ஆண்டனாக்கோ நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு எந்த பவர் லாஸும், அப்புறம் வந்து இந்த நிறைய இந்த ரிஃப்ளெக்ட், அப்புறம் வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வைஃபைலையோ அப்புறம் நம்மளோட ப்ளூடூத்லயோ எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, எந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல எந்த இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னும் போது நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம நெட்ல போயிட்டு பை மேட்ச் இம்பிடன்ஸ் நெட்வொர்க் கால்குலேட்டர்னு போட்டாலே வரும். அதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ESP32 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.4 GHz கொடுக்கும். அதை நம்ம வந்து மெகா ஹெட்ஸா கன்வெர்ட் பண்ணணும் போது 2400 மெகா ஹெட்ஸா நம்மளுக்கு வரும். அது நம்ம போட்டுட்டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட ESP32 வந்து பார்த்தா அந்த கனெக்டர்ல வந்து 35 ohms வந்து தரும்னு சொல்லியிருந்தேன். அந்த 35 ohms 30ல இருந்து 40 வரைக்கும் வரும். நம்ம நடுவில் வந்து 35 ohms எடுத்துக்கிறோம். அதனால 35 ohms போட்டிருக்கேன். அப்புறம் சில சோர்ஸ்லயே வந்து ரியாக்டன்ஸ், அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு சில லாஸ் வந்து நடக்கும். நம்மளோட ஃப்ளோ ஆகுதுன்னும் போது ஒரு சில லாசஸ் நடக்கும். அதனால வந்து நான் ஒரு 10 ohms வந்து லாஸா வந்து நம்ம வச்சிருக்கேன். அதுக்கு லோடு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கனெக்டருக்கோ அப்புறம் நம்மளோட ஆண்டனாக்கோ நம்ம வந்து 50 ohms நம்மளுக்கு ப்ராப்பரா போனோம். அதுல வந்து எந்த லாஸும் இருக்கக்கூடாதனால நம்ம வந்து 50 ohms நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து லோடு ரியாக்டன்ஸ் வந்து பார்த்தா 0 தான் வச்சிருக்கேன். ஏன்னா 0 ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு போற ரீச்ல நம்மளுக்கு அது நம்ம கனெக்ட் பண்ற அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து 50 ohms நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு இதுக்கடுத்து எந்த லாஸும் கிடையாது. நம்ம அதை டைரக்டா வேற ஒரு ஆண்டனாக்கோ இல்லை ஒரு கனெக்டருக்கோ தான் கனெக்ட் பண்ணுவோம். 0 வச்சிருக்கேன். அதுக்கடுத்து கியூ ஃபேக்டர். இந்த கியூ ஃபேக்டர் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசிபி டிசைன்ல பொறுத்து தான் இருக்கு. அதை நம்ம எப்படி பண்றோன்றதை பொறுத்து, அப்புறம் அந்த பேண்டோட குவாலிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக இந்த கியூ ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இண்டக்டர் வந்து பார்த்தோம்னா 1.84 நானோ என்ட்ரிஸ் இருக்கு. அப்புறம் நம்மளோட சோர்ஸ் கெப்பாசிட்டர், அதாவது இண்டக்டருக்கு முன்னாடியும் அப்புறம் நம்ம கனெக்டருக்கு முன்னாடி வர அந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.99 picofarad இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம லோடு கெப்பாசிட்டர் கொடுக்கறதுல 3.98 picofarad இருக்கு. இந்த 3.89 picofarad வந்து நம்மளோட கனெக்டருக்கோ இல்லை ஆண்டனாக்கோ அதுக்கு அடுத்து போற அவுட்புட்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இது வந்து நம்ம பைப் ஃபில்டர் மூலியமா தான் நம்ம வந்து எடுத்து நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணி கரெக்டா வச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதே போல் லே அவுட்டும் வந்து நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. நம்மளோட அட்ரஸுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நம்ம கனெக்டருக்கோ இல்லைன்னா நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு எந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு நம்ம லே அவுட்லயும் ஒரு சில ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இதுல வெறும் கால்குலேட் எப்படி பை கால்குலேட்டர் எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோல உங்களுக்கு நான் அதை டீட்டெயிலா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். எப்படி வந்து நம்மளோட RF ட்ரேஸ் வந்து எப்படி லே அவுட் பண்ணோம் அப்படின்றத. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். யாராவது இந்த மாதிரி பிசிபி டிசைனை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பாய்.